Good evening, monkeys. Angle of the change. Good evening, monkeys. Triple V lock. ஸோ நேற்று புது புது விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறத பற்றி பார்த்தோமா. நிறைய பேர் கமெண்ட்டில் ஒருத்தர் நான் ஜாப்பனீஸ் கிளாஸ் கற்றுக்க போகிறேன், ஆர்கிடெக்சர் படிக்க போகிறேன், நான் சைக்கிள் ஓட்ட போகிறேன், நான் பண்ண போகிறேன்னு கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. போட்டவங்கன்னா தயவு செஞ்சு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் புது விஷயம் கற்றுக்கிறது. நமக்காக, அதில் ஜெயிக்கணுங்கிறது இல்லை, நமக்காக. சரி, இப்போ அதில் இருந்த அடுத்து ஒன்று போவோம். ரீசெண்டாக சப்ஸ்டாக்கில் ஒரு பையன், ஒரு மொட்டை ஃபிலாசபர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார். இந்த டாப்பிக்கை அட்ரஸ் பண்ண ஒரே ஒரு சேனலாக அதை நான் பார்த்தேன். சப்ஸ்டாக் நியூஸ் லெட்டர். அது மல்டி பேஷனட் பீப்புளை பற்றி எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்குன்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. இது முறை அவங்கள ஒரு ஆளாக கன்சர்ன் பண்ணி எழுதின மாதிரி இருந்துச்சு. மல்டி பேஷனட் பீப்புள் அப்படின்னா பல விஷயத்தில் ஈடுபாடு இருக்கும். இப்போது என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, என்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நான் யூடியூப் பண்ணுறேன், சினிமா எடுத்திருக்கேன், சீரியஸ் எடுத்திருக்கேன், ஸ்டாண்டப் காமெடி பண்ணியிருக்கேன், மியூசிக் வீடியோ எடுத்திருக்கேன், பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன், ஃபேஸ்புக்கில் நான் அவங்கள்ட்ட டைம் நிறைய இது ரைட்டப்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ டிபார்ட்மெண்ட்லேயே வெறும் காமெடி மட்டும் இல்லை, டெக்கு பேசுகிறேன், மியூசிக் பேசுகிறேன்னு எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் இது பண்ண முடியுது. அது இல்லைன்னா இதை செய்கிறது கஷ்டம். இப்போ இந்த வீலாக் வரைக்கும் இது எல்லாரும் கிடையாது. சில பேர் சிங்கிள் மைண்டட் கோல் அப்படிம்பாங்க. நான் இதுதான் தெளிவாக, நான் இதை தான் பண்ணுவேன், அதில் அவங்க பாட்டு போயிட்டுருப்பாங்க. சில பேர் டே ஹைப்பராக, அந்த குழந்தையிலேருந்து சில பேர் அப்படி இருப்பாங்க, கிளாஸ்லேயே ஹைப்பராக இதா இது 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 ஐயோ இதுன்னு. அது பார்த்து அதை ஹேண்டில் பண்ணி, அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஜனங்கிறத ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைனில் பேசிட்டு வராங்க. இதை ஏடிஹெச்டின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை பற்றி டெஸ்ட்டெல்லாம் எடுத்தால் எனக்குலாம் மார்க் வருது, அட்டென்ஷன் டெஃபிஷியன்ட் இருக்குது. அதை வச்சு நம்ம சொல்லவும் கூடாது. ஏன்னா மென்டல் ஹெல்த்தை ரொம்ப ப்ராப்பராக பேசணும். அதை எல்லோரும் பேசுகிற நார்மல் டேர்மாக சொல்லக்கூடாதுங்கிறத நானும் நிறைய பேர் சொல்லி நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்குள்ளேயே நான் போகல. அதை நீங்கள் கேட்டுறாதீங்க, இது ஏடிஹெச்டியான்னு கேட்டுறாதீங்க. இந்த மல்டி பேஷனட் இருக்கிற ஒரு ஆளாக எடுத்தோம். இப்போ என்ன பாருங்கள், இப்போ நான் ஸ்டாண்டப் எழுதிக்கிட்டு இருக்கேன், ஒரு வீலாக் ஒன்று பண்ணுறேன், கலட்டுக்கு பேசுகிறேன், ஃபுட்பால் பேசுகிறேன், படத்துக்கு ஒரு கதை எழுதுகிறேன், சீரியஸ்க்கு ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்கேன், ஆக்டிங் சேர்த்துக்கேன், ஆக்டிங்கும் நான் போயிருக்கேன் இன்னும் வருதில்ல. இது என்ன ஒன்றுன்னா, இது எப்படி நம்ம ஊரில் என்ன பிரச்சனைனா, இது எல்லாத்துலேயும் வாய வைக்குது, ஒன்றுத்தில் விளங்காதுன்னு சொல்லி இந்த விஷயத்தை கட் பண்ணுறது நம்ம நடக்கும். உங்களுக்கு எல்லோரும் நடந்திருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் இருப்பார், அவருக்கு அது மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஒரு நல்ல ஒரு போலீஸ்கார் இருப்பார், அவருக்கு அந்த ஃபுட்பால் ஆட பிடிச்சிருக்கும். நம்ம ஊரில் இந்த எக்ஸ்ட்ரா விஷயத்தை கட் பண்ணுறதை சூப்பராக பண்ணுவாங்க. என்ன வருதோ அதை பண்ணு, ஏன் இதெல்லாம் ட்ரை பண்ணுற அப்படிம்பாங்க. இல்லை அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இதெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் உதவ போகுது அப்படிம்பாங்க. எந்த ஒரு விஷயமும் உதவணுங்கிறது தேவையில்லை. இப்போ ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய வயலினிஸ்ட்டும்பாங்க. ஐன்ஸ்டீன் மட்டும் உங்களுக்கு நல்லா குத்தும், உங்களுக்கு அவர் தெரியுமா, அவர் மியூசிக் வாசிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் மல்டி பேஷனட்டான ஒரு ஆள், அவரை பார்க்கலாம். சில பேருக்கு பிரெயினே அந்த மாதிரி தான் ப்ராசஸ் ஆகும். பிரெயினே இந்த இன்டர்நெட் விக்கிபீடியா லிங்க் மாதிரி தான் ஒரு விஷயத்தை யோசிக்கும். அப்படியே ஒரு விஷயம் பேசும்போது அது பிரான்ச் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சில பேர் அப்படியே டீப் ஃபோக்கஸாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான்லாம் எனக்கு இந்த ஹைப்பர் லிங்க்கில் தான் மூளை வேலை செய்யும். ஒரு விஷயத்தில் நீங்கள் பாட்காஸ்ட் கேட்டாலோ வீடியோ பார்த்தாலோ ஒரு விஷயத்தில் இருக்கிறது இன்னொரு வீடியோவில் இருக்கும் லிங்க்கு, அதிலிருந்து அடுத்து போடலாம். நீங்கள் எடுத்து நோட் பண்ணாலே என் பிரெயின் வேலை செய்கிறதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இருந்தாலும் இப்படி தான் யோசிக்கிறான்னு. அவன் எனக்கு நம்ம ஒரு தப்பாக தான் இருக்கிறோமா, இது என்ன இதுவான்னு பார்க்கும்போது அந்த வீடியோவில் சூப்பராக சொல்லியிருந்தான். இது மாதிரி மல்டி பேஷனட் அவங்களுக்கு ஒரு சரியான விஷயம் ஒன்று பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். சிங்கிள் ஓரியன்ட் கோலாக போகிறவங்க டக்குன்னு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒன்றில் தான் முழு கவனமும் இருக்கும். அவங்களுக்கு தேவையானது இவ்வளோ தான் இது படிப்பாங்க. மல்டி பேஷனட்டுக்கு எல்லாத்துலேயுமே இருக்கும், ஆனால் க்ரோத் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளில் அவங்க என்ன நினச்சாங்களோ அதை பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒர்க்குக்கான டைமுக்கு வர்றதுக்கு அவங்க டக்குன்னு சிங்கிள் கோலோ டக்குன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு வேகமாக போக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னார். அது கொஞ்சம் ஒரு கன்சோலபிளாக இருந்துச்சு. அது இப்போ என்னையே ஆஃபீஸில் நீங்கள் ஒன்று மட்டும் ஒழுங்காக பண்ணணும், ஒரு படம் மட்டும் எழுதணும், இது மட்டும் எழுதணும், சும்மா எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய எனர்ஜி. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தேன், அவர் யூடியூப்பில் ரொம்ப எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க தலை அப்படின்னாரு. நீங்கள் அந்த எனர்ஜி ரொம்ப போர்ன் அவுட் ஆகுறீங்க, அதை விட்டுடுங்களேன். எனக்கு அதை யோசிச்சுட்டு ஏன் அப்படி சொல்கிறாரு. இப்போது டெய்லி ஓகே, அப்போ யோசிச்சு பார்த்தா அப்போனா டெய்லி அப்லோட் பண்ணி இதிலே இருக்கிறதுனால அதை டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்படி இல்லை, எனக்கு வந்த வேலைங்க இது வரைக்கும் எழுதிட்டு இருக்க வேலையெல்லாம் அதுக்கு நான் எழுத முடியுது. மற்ற நேரம் உட்காந்து யோசிக்கிற ஐடியா தோணலை அப்படிங்கிற டைமெல்லாம்
மற்றவங்களுக்கு இருக்கும். எனக்கு இன்னொரு வேலை ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதை அப்படி எடுத்துக்கிறேன்னு கூட வச்சுக்கலாம். வீடியோ லிங்க்கெல்லாம் கீழே போடுறேன். நல்லா இருந்துச்சு அவர் சேனல். அவர் தான் அதை ஒன்றும் அது என்ன சொல்கிறாருன்னா, வேறு ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ஆர்வங்கள் இருக்கும் பொழுது அதை கில்ட்டை நினைக்காம நிறைய கற்றுக்குங்க. ஒவ்வொன்றுத்துலேயும் க்ரோத் ஒரு மாதிரி இருக்கும். அதில் எல்லாத்தையும் கற்றுக்கணும் தேவையில்லை. ஒரு வருஷத்துக்கு மேலே சில விஷயத்த நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணுறது நல்லது. இதில் எவ்வளோ தூரம் போவேணாம், இது நமக்கு தேவையில்லைன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் மல்டிப்புளாக தான் உங்களுக்கு யோசிக்கிறதுனா அது க்ரோத் பண்ணிட்டே வாங்க. ஒரு டைமில் எல்லா ஐடியாஸும் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒன்று அமையும் அப்படின்னு சொல்லுவான். நான் வந்து இப்போ எப்படின்னா இவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ இது புக்கு படிக்கிறீங்க இதுக்காகன்னு கேட்பாங்க. நான் பாட்காஸ்ட்காக அவ்வளோ புக்கு படிக்கிறது இல்லை. நான் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது பாட்காஸ்ட்டை போகிற ரிவர்ஸில் சொல்லுவேன். ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். நேற்று சொன்னது வேறு, நான் ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது கற்றுக்கிறதுங்கிறது வேறு. வோக்கலில் பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஸான விஷயத்த ஒரு 40 மினிட்ஸில் அழகாக பேசிடுவேன். அது வந்து என்னன்னா, இப்போ நான் வந்து வெஸ்டர்ன் மியூசிக் வந்து ஆர்வக்கோளரில் பயங்கரமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். கிளாசிக்கல் மியூசிக் கேட்பேன், ஜாஸ் மியூசிக் கேட்பேன், புக்கு படிப்பேன், இந்த ஆர்கிடெக்சரை பற்றி படிச்சுக்கிட்டு இருப்பேன், ஸ்பேஸ் பற்றி படிப்பேன், கம்யூனிசம் படிப்பேன், இசம் படிப்பேன், ஃபிலாசபி, இந்தியன் ஃபிலாசபி, வெஸ்டர்ன் ஆர்ட், இந்தியன் ஆர்ட்டு. அதாவது ஒன் சைடாக இல்லாமல் இந்த நாலேஜோட ஒரு ஆசையில் அவ்வளோ இது படிக்க ஆரம்பிப்பேன். ஆனால் சில இடத்துல சில விஷயம் தேவைப்படாது. இப்போ டெம்பிள் மங்கியில் ஜாஸை பற்றி நான் பேச ஒன்றும் இல்லை. இப்போ ஃப்ளாக்கில் நான் காமெடி பண்ண ஒன்றும் இல்லை. இப்போ சில விஷயம் தேவைப்படாது. இதை நான் வந்து அவுட்புட்டாக நான் தரத்துக்காக மட்டும்தான் நான் அதை படிக்கணும் அப்படிங்கிற பழக்கம் எனக்கு இல்லை. இந்த சினிமா ட்ரை பண்ணவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கும். சினிமா கதையை தவிர வேறு எதுவுமே இது படிக்க மாட்டாங்க. இல்லை கேட்பாங்க, எதுக்கு இதெல்லாம் படிக்கிறீங்க, என்ன இது படமாக இது பண்ண போகிறீங்கம்மா? இல்லைங்க, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிமே. எனக்கு இதெல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டே தான் ரொம்ப வருஷமாக என் ஆர்வத்துக்கு படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஆடியோவில் பாட்காஸ்ட்டில் வரும்போது இது அப்படியே ஆன் பண்ணி பேசும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஒர்க்காக வெளியே வரும்போது ஜனங்களுக்கு பரவாயில்ல, இவ்வளோ விஷயத்தை எப்படி உங்களால் இது கனெக்ட் பண்ண முடியுதுன்னு கேட்டாங்க. இல்லை, நான் கனெக்ட் பண்ணுறதுக்காக பேசலை. இது எல்லாமே வந்து எனக்கு உள்ள ஒரு காம்பினேஷன் வரணுங்கிறதுக்காக தான் நான் இதை ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எல்லாம் ஒவ்வொன்றா தேடி இது படிக்க ஆரம்பித்தேன். அது எனக்கு ஈஸியாக பேச வருது அப்படின்னு. இதுதான் ஒரு காரணம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் பெரிய மயிருன்னு சொல்லலை. என்ன மாதிரி நிறைய ஃபீல்டில் ஆர்வம் இருக்கிறவங்க அதை தொடர்ந்து பண்ணுங்கள். அதில் எந்த கில்ட்டும் ஆயிக்க வேணாம். இன்னொன்று, அந்த எல்லா ஃபீல்டுலுமே நீங்கள் பயங்கரமாக இருக்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு ப்ரைமரி ஆக்குபேஷன் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்டரியாக இருக்கும்போது யூடியூப்லாம் என்னை அறியாமல் வந்தது, ஆக்டிங்னு அறியாமல் வந்தது, ஸ்டாண்டப் காமெடியிலேருந்து பாட்காஸ்ட்லேருந்து. இப்போது அந்த ஜேர்னி வந்து போகும்போது மற்றது எல்லாமே வந்து நான் சைடில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு க்ரோத் ஒன்று ஆகிட்டே இருக்கும். நாளைக்கு எது உங்களுக்கு எங்கே உதவும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ப்ரைமரி ஆக்குபேஷன் ஒரு ஐடியா, ஒரு ஆசை ஒன்று இருக்கும். அது இல்லாமல் சைடில் உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குன்னா அது யோசிக்காமல் அதை கற்றுக்க ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் ஆர்கிடெக்சர் நீங்கள் இது படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரிக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி நெட்டில் படிக்கணும்னா ரொம்ப படிங்க. நாளைக்கு நீங்கள் பார்க்குற வேலையில் அந்த விஷயம் எங்கே உதவும்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு அது பயங்கரமாக உதவும். சில இடத்துல வந்து எப்படி ரேண்டமாக ஒரு ஐடியா எங்கேருந்து நீங்கள் கொண்டு வரீங்கம்மாங்க. இல்லை, எனக்கு அதுக்கான எக்ஸ்போஷர் இருக்குது அப்படிமே. அதனால தான் நிறைய விஷயம் நீங்கள் படிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயம் உலகம் உங்களுக்கு தெரிய எக்ஸ்பேண்ட் ஆக உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேஜிக்கலாக பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஹைப்பரை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறதுக்கு தான் ஓஷோலாம் ஆரம்பிச்சு மெடிடேஷன் என்ன நானே காம் பண்ணிக்கிறதுக்கு. இல்லைனா 24 ஹவர்ஸும் நான் ஒரு டைமில் விக்கிபீடியா மட்டுமே மிட் நைட்டு 2-3 வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருப்பேன். இன்டர்நெட் வந்த புதுசு அவன் என் வயசில் விட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நான் உட்காந்துட்டு விக்கிபீடியா நோண்டிக்கிட்டு இருப்பேன். ஒரு லிங்க் தான் இவ்வளோ இருக்கா, இவ்வளோ நாடு இருக்கா, இவ்வளோ பேர் இருக்கா, போயிட்டே இருக்கும். அது ஒரு என்ன சொல்கிறது, டிஜிட்டல் ஹங்கர்மாங்க, டிஜிட்டல் ரேவேஜிங் அடிப்பாங்க. பிரெயின் வந்து குடுன்னு அந்த ஒரு ஹார்மோன் மாதிரி நான் நாலேஜபிள் ஆகிறேன். எனக்கு ஒரு ஆர்வக்கோளாறு இருக்கும். ஆர்வக்கோளாறில் தான் எல்லாமே ஆரம்பிக்கும். தயவு செஞ்சு உங்களை எவனை ஆர்வக்கோளாறுனா கண்டுக்காதீங்க. ஆர்வக்கோளாறுங்க தான் ஒரு நாளில் மெச்சூர் ஆவாங்க. ஸ்கூலில் காலேஜ்லையும் ஆர்வக்கோளாறு லூஸு எந்நேரமே எதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா கவலையே படாதீங்க. அவங்க வந்து ஒரு சோலோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஆர்வக்கோளாராக தெரியும். கொஞ்ச நாள் கழித்து ஆர்வக்கோளாறு காம் ஆகிட்டு நமக்கான டைரக்ஷன் நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்போ நீங்கள் மெச்சூராக இருப்பீங்க. அப்போ நீங்கள் ஒரு ஆர்வக்கோளாரை பார்த்தா நீங்கள் வந்து அவனை வந்து கை காட்டி தப்புன்னு சொல்லக்கூடாது. நிறைய சின்ன பசங்கள்லாம் ஹைப்பராக இருக்காங்க, வாலாக இருக்கிறாங்க, ஹேண்டில் பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரே பிரச்சனை, அவங்களுக்கு மூளை வந்து அந்த எனர்ஜியில் இருக்கும். அவங்களுக்கான வேலையை வந்து நம்ம தந்துக்கிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவனை போட்டு அடித்து இழுத்து கண்ட்ரோல் பண்ணி
வீட்டில் தம்பி பையன் இருப்பான், பயங்கர எனர்ஜியாக இருப்பான். அவனுக்கு வந்து இந்த வீடே அவனுக்கு சிங்கே ஆகாது. எவ்வளோ அது தெரியும், அவன் எனர்ஜிக்கு வந்து இன்னும் நிறைய எனக்கு தாங்க என்ன எனக்கு மைண்ட் இருக்கும். ஆனால் அவனை கண்ட்ரோல் பண்ணி திட்டி அடித்து இடத்துல உட்கார வைப்பாங்க. ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த 2 விதமான ஆளுங்க தான் இருப்பாங்க. ஒன்று வந்து சிங்கிள் பேஷன், இன்னொன்று மல்டிபிள் பேஷனட். அதை வந்து கில்ட் ஆகிக்க வேணாம். அப்படி ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் பர்சியூ பண்ணுங்கள். அது யார் பேச்சையும் கேட்க வேணாம், நீங்கள் பாட்டு அதை ஹாப்பியாக பண்ணுங்கள். அது எல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வர்றதுக்கோ சோலோ டைரெக்ஷனில் போகிறதோட மல்டிபிள் டைரெக்ஷனில் போகிறவங்க டைம் எடுப்பானா. அவன் இப்படி டிவைட் ஆகிட்டு போயிட்டே இருக்கான். இந்த ரோடு பிளாக் ஆகும், திருப்பி பேக்கில் வருவான், இந்த ரோடு போயிட்டு ஒரு டைமில் சோலோவோட அந்த மல்டிபிள் கிட்ட இருந்து ஒரு ஒர்க்கு வரும்போது எப்படி சாத்தியமாச்சுது அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும். அது வந்து அவங்களுக்கு நடக்கும். அவங்க இது வரைக்கும் கற்றுக்கிட்ட அத்தனை எக்ஸ்டர்னல் வெரைட்டி ஆஃப் ஃபீல்டும் ஒரு இடத்துல வந்து சங்கமிச்சு ஒரு ஐடியாவாக வரும். அப்போது அது ஒரு பெரிய விஷயமா மாறும். இதான் ரைட்ஸ். நாளைக்கு என்னென்ன புக்கெல்லாம் நான் புக் ஃபெஸ்டிவலில் வாங்கினேன், இந்த வாரம் பிரிட்டிஷ் கவுன்சில் என்னென்ன புக்கெல்லாம் கொண்டு வந்தேங்கிறத பார்க்கலாம். குட் நைட் monkeys.